ஒட்டகப்பால் டீ குடிங்க, உடம்பு வேற மாதிரி யோசிக்கும். வடிவேலு ஒரு படத்தில் ஒட்டகப்பாலில் ஏன் டீ போடவில்லை என்று டீ கடைக்காரரை போட்டு அடிப்பார். ஆனால் ஒட்டகப்பால் பற்றிய உண்மைகள் தெரிந்தால் நாமும் அதைத்தான் பண்ணுவோம். ஏனெனில் ஒட்டகப்பால் ஒரு பூலோக அமிர்தமாகும். ஒட்டகப்பால் குடிப்பது பல வழிகளில் உங்கள் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். பால் குடிப்பது ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்குகிறது என்பது பொதுவாக அறியப்பட்ட உண்மை. வயதாகும்போது பால் குடிப்பதை நிறுத்துகிறோம். ஏனென்றால் எருமை மற்றும் மாட்டுப்பாலில் உள்ள லாக்டோஸின் அளவை ஜீரணிப்பது கடினம். இந்த 2 வகை பால்கள் தான் அதிக மக்களால் நுகரப்படுகிறது. ஒட்டகப்பால் இந்த பால்களிலிருந்து எப்படி வித்தியாசப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். பாரம்பரியமாக ஒட்டகப்பால் 5000 ஆண்டுகளாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் நாடோடி மக்களின் உணவுகளின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. மேலும் இதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் பல நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. ஒட்டகப்பாலின் முக்கியத்துவம் பற்றியும் அதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை பற்றியும் விழிப்புணர்வு தற்போது மக்களிடையே மிக பிரபலமாக வந்துள்ளது. ஒட்டகப்பாலின் அவசியம் என்னென்ன என்று பார்த்தால், ஊட்டச்சத்து நிபுணர்களின் கருத்துப்படி எருமை பாலுக்கு பதிலாக தாவர அடிப்படையிலான பாலை அருந்தும்படி பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் தாவர அடிப்படையிலான பாலில் புரதச்சத்து குறைவாக இருப்பது உண்மைதான். ஆய்வுகளின்படி ஒட்டகப்பால் ஊட்டச்சத்து சிறந்தது. மோனோ மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் சீரம் ஆல்புமின் போன்றவை நிறைந்துள்ளது. மேலும் இதில் லாக்டோஃபெரின், இம்யூனோகுளோபுலின்ஸ், லைசோசைம் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் போன்ற பாதுகாப்பளிக்கும் பல பொருட்கள் உள்ளது. பசும்பாலை விட ஒட்டகப்பாலில் 3 மடங்கு அதிகம் வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து உள்ளது. சிங்க் மற்றும் பாதுகாக்கும் புரோட்டீன்கள் அதிக அளவில் உள்ளது. ஒட்டகப்பால் பல நுண்ணுயிரிகளை எதிர்த்து போராடுகிறது. தோல் அலர்ஜி போன்ற நோய்களை தடுப்பதன் மூலமும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள அலர்ஜியை குணமாக்கும். மேலும் காச நோயின் அறிகுறிகளையும் எளிதாக்கும். ஒட்டகப்பால் பெப்டிடோக்ளிகான் புரதத்தை கொண்டுள்ளது. புற்றுநோயை எதிர்ப்பதற்கு இது மிகவும் அவசியமான ஒன்றாகும். உண்மையில் மெட்டாஸ்டாசிஸை கட்டுப்படுத்துவதன் மூலம் மார்பக புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பை வழங்குவதாக அறியப்படுகிறது. புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியை குறைக்க ஒட்டகப்பால் பயன்படுத்தப்படுகிறது. வைட்டமின் சி இருப்பதால் ஒட்டகப்பால் சருமத்திற்கு மிகவும் தேவையான ஆக்சிஜனேற்றிகளை வழங்குகிறது. இது சருமத்தை பாதிக்கும் நச்சுகளிலிருந்து உங்கள் சருமத்தை பாதுகாக்க உதவுகிறது. சருமத்தில் சுருக்கம் ஏற்படுவதை தடுக்க இது உதவுகிறது. வைட்டமின் சி இருப்பதால் மீள் உருவாக்கம் செய்யும் கொலாஜன் புரதத்தின் தொகுப்பையும் தூண்டுகிறது. இது செல்கள் மற்றும் இரத்த நாளங்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் சருமத்தை உறுதியாக்குகிறது. உங்கள் சருமத்தை பாதுகாக்கவும் வயதாவதை தாமதப்படுத்துவதற்கும் இது உதவுகிறது. லாக்டோஸ் என்பது பால் மற்றும் பிற பால் பொருட்களில் இயற்கையாகவே காணப்படும் சர்க்கரையாகும். லாக்டோஸை சிறிய சர்க்கரைகளாக உடைக்கும் லாக்டேஸ் என்ற நொதியை நம் உடல் உருவாக்குகிறது. இது ஜீரணத்திற்கு உதவுகிறது. சிலருக்கு இந்த நொதி போதுமான அளவு சுரக்காது. இதன் விளைவாக சர்க்கரையை உடைக்க முடியாது. லாக்டோஸ் சகிப்புத்தன்மையற்றவர்கள் பாலை எளிதில் ஜீரணிக்க முடியாது. ஒட்டகப்பாலில் லாக்டோஸின் அளவு மிக குறைவு. இதனால் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாதவர்களுக்கு கூட எளிதில் ஜீரணமாகும்.